வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திருச்சிராப்பள்ளி சென்றடைய இருக்கின்றார். திருச்சி சென்ற பிறகு விஜய் முக்கியமான அந்த 2 மாவட்டங்களிலும் உரை நிகழ்த்த இருக்கின்றார். அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற 2 மாவட்டங்களில் விஜய் உரையாற்ற இருக்கின்றார். திருவாரூர் நகரத்தில் உரையாற்றுகின்றார், நாகப்பட்டினம் நகரத்தில் உரையாற்றுகின்றார். விஜய் பேச போகக்கூடிய கருத்துகளுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் விஜய்க்கென விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள், காவல்துறை தரப்பில் என்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாகூர் சாலையில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கட்சி அலுவலகங்கள் வழியாகவும் செல்ல இருக்கின்றார். புத்தூர் அண்ணா சிலை அருகே உரையாற்ற இருக்கின்றார். விஜய் செல்லக்கூடிய சாலைகளில் மாற்று கட்சியினருடைய கட்சி அலுவலகங்களும் இருக்கின்றன. ஏற்கனவே காவல்துறை தெளிவாக சொல்லியிருந்தது, அதுபோன்ற மாற்று கட்சியின் அலுவலகங்கள் இருந்தால் அந்த இடத்திலே பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினர் தன்னார்வலர்களாக மாறி பாதுகாப்பாக விஜயனுடைய வாகனம் அந்த இடங்களை கடந்து செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். எனவே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய வாகனம் அந்த பகுதியை சென்றடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதாவது விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் சென்றடையக்கூடிய விஜய் அங்கிருந்து முக்கியமான அந்த வழித்தடங்கள் வழியாகத்தான் செல்ல இருக்கின்றார். விஜய் பயணம் செய்யக்கூடிய சாலை முழுவதுமாகவே ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். எனவே விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஏற்கனவே காவல்துறை வழங்கியிருந்த அனுமதியின் அடிப்படையில் பிற்பகல் 11 மணிக்கு அவர் சரியாக உரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அல்லது இந்த முறையும் தாமதம் ஏற்படுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விஜய் பயணம் செய்யக்கூடிய சாலை எங்குமே ஆங்காங்கு ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் வருகின்றார்கள். அவர்கள் விஜய்க்கு வரவேற்பினை வழங்குகின்றார்கள். அதையெல்லாம் கடந்து விஜய் எவ்வாறு அந்த குறிப்பிட்ட பகுதியை சென்றடைய போகின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் தாவேகா தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. விஜயே தன்னுடைய கையெழுத்தோடு அந்த அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அதன்படி தலைமை நிலைய செயலகம் என்று குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அறிவிப்பின் அடிப்படையிலே விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும் பொழுதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் பொழுதும் அவருடைய வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்களிலோ மற்ற வாகனங்களிலோ பின்தொடர கூடாது என்று தாவேகா அறிவுறுத்தி இருக்கின்றது. இது சாத்தியமா? விஜய் செல்லும் பொழுது அவருடைய தொண்டர்கள் வாகனத்தை பின்தொடராமல் இருப்பார்களா என்பதையெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு தனியார் கட்டடங்கள் மீதோ, காம்பவுண்ட் சுவர்கள் மீதோ, மரங்கள் மீதோ, மின்விளக்கு கம்பங்கள் மீதோ, மின் கம்பங்கள் மீதோ, மின் மாற்றிகள் மீதோ, வாகனங்கள் மீதோ, கொடிக்கம்பங்கள், சிலைகள் அவை ஏதேனும் இருந்தால் அவை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரில்கள் மீதோ ஏறக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.